4 வரிகளில் அவ்வை எழுதுகிறார். நற்றாமரை களத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தாற்போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர், இடுகாட்டில் காக்கை உவக்கும் பிணம் என்று எழுதுகிறார். எப்படி தாமரை மலர்கள் நிறைந்த தடாகத்தை அன்னப்பறவைகள் தேடி போகுமோ அப்படி கற்றாரை கற்றார் காமுறுவர், ஆனால் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர். எப்படி? எவ்வளவு சிறந்த உணவு வைத்த போதும் அதை நிராகரித்து விட்டு இறந்த சடலத்தை தேடி பிணத்தை தேடி போகும் காக்கையை போல, இடுகாட்டில் காக்கை உவக்கும் பிணம் போல கற்பிலா மூர்க்கருக்கும் மூர்க்கருக்குமான உறவு என்று ஓமைத்தாள் அவ்வை. இந்த பாடலை நான் மேற்கோள் காட்டியதன் பொருள் மிக முக்கியமானது. கற்பு என்கிற சொல்லை தமிழ் பெண்பால் புலவர் அவ்வை பெண் உடல் சார்ந்து பயன்படுத்தவில்லை, மானுட ஒழுக்கம் சார்ந்து பயன்படுத்துகிறார்.